வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா EPS 95 திட்டத்தின் கீழே ஒரு 7500 பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50000 போனஸ். அதோட பார்ட் 3 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் தொகை வழங்குறதுல வந்து நிறைய அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூ. 50000 போனஸ் வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வயது 65 வயது அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா EPFOவில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு சர்வீஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெரிஃபை பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்திய குடிமகனாகவே இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பென்ஷன் திட்டத்தில் அவங்க வந்து பங்களிப்பு இருக்கக்கூடாது. EPS 95 திட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்டேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அனைத்துமே அப்லோட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அனைத்து டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வந்து பூர்த்தி செஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட கடைசி தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 50000 போனஸ் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. அதாவது EPS 95 திட்டத்தின் கீழே பென்ஷன் பயனாளிகள் ரூ. 50000 போனஸ் வழங்குறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து மக்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் பயனாளிகளுக்கும் வந்து நிறைய ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 4ல பேலன்ஸ் கண்டிஷன் வரும். Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.